ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 10 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாநிலத்துடைய தேசிய மாநாட்டு கட்சி 42 இடங்கள்ல ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. அந்த கட்சியோட கூட்டணியில இருந்த காங்கிரஸ் கட்சி 6 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு. மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையானதை விட அதிகமான தொகுதிகளில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறதை உறுதி பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி 29 இடங்கள்ல ஜெயிச்சு 2வது மிகப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்காங்க. கடந்த முறை அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிருந்த பிடிபி கட்சி இந்த முறை வெறும் 3 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இது போக 7 சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களுடைய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து அமைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போறது உறுதியாகி இருக்கு. இந்த கூட்டணி சார்பா உமர் அப்துல்லா முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறதாக தகவல்களும் வெளியாகி இருக்கு. சோ இந்த உமர் அப்துல்லா ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர்ல முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ அப்போ அவர் முதலமைச்சராக இருந்ததுக்கும் இப்போ முதலமைச்சராக இருக்க போறதுக்கும் என்ன வித்தியாசம், அவருக்கு என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். கடந்த 2019ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி காஷ்மீர் மாநிலத்துடைய மாநில அந்தஸ்தை பறிச்சு அந்த மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த 370வது சட்டப்பிரிவை நீக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீரை 2ஆக பிரித்து லடாக்கை ஒரு யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு காஷ்மீரை இன்னொரு யூனியன் பிரதேசமாகவும் அறிவிச்சிட்டாங்க. ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னா டெல்லி மற்றும் புதுச்சேரி மாதிரி, அதாவது இது ஒரு யூனியன் பிரதேசமா சட்டப்பேரவை எல்லாம் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரம் முழுக்க யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா லெப்டினன்ட் கவர்னர், அதாவது துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்கும் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரை கம்பேர் பண்ணும்போது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அரசு அதிகாரிகள், ராணுவம் மற்றும் உளவுத்துறை இவங்க எல்லார் கையிலையும் அதிகாரம் பறந்து விரிஞ்சிருக்கும். எதனால அப்படின்னா இந்த யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே நேரடியா மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும். அதனால அதிகாரங்கள் லெப்டினன்ட் கவர்னர் மற்றும் இந்த அரசு அதிகாரிகள் கையில அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு சீஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் இந்த முறை யூனியன் பிரதேசமா தன்னுடைய முதல் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டிருக்கனால அங்க முதலமைச்சராக பொறுப்பேற்க போற உமர் அப்துல்லாவுக்கு என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. என்னதான் உமர் அப்துல்லா இந்த முறை தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சராக பொறுப்பேற்று இருந்தாலும் அவரால் இதற்கு முன்னாடி என்ஜாய் பண்ண மாதிரி அதிகாரங்களை பிரயோகப்படுத்த முடியாது, அவருக்கு அதிகாரங்கள் இருக்காது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட போதே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின்படி இந்த மாநிலத்தில் முதலமைச்சரை விட லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் அதிகமான அதிகாரங்கள் இருக்கு. இந்த அதிகாரங்களை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிற விதமா இந்த ஆண்டு ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்துடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் ஆஃப் தி யூடி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல் 2024. இந்த சட்டத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீசஸ், டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன், சிறைச்சாலை, தடயவியல் அறிவியல் ஆய்வகம், அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டத்துறை நிபுணர்கள் நியமனம், விசாரணைக்கான அரசு உத்தரவு மற்றும் மேல்முறையீடு, இது எல்லாமே ஆளுநருடைய கைகளுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய முதலமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருந்ததோ அந்த அளவுக்கான அதிகாரங்கள் இப்போ முதலமைச்சராக ஆக போறவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது மட்டும் இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பாஜக இன்னொரு முக்கியமான செக்கையும் வச்சிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி லெப்டினன்ட் கவர்னரா இருக்கக்கூடியவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய சட்டப்பேரவைக்கு 2 பெண்களை எம்எல்ஏக்களாக நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இடம்பெற்றுச்சு. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பேரவையில் பெண்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு ஆளுநர் நினைச்சார் அப்படின்னா ஒரு 2 எம்எல்ஏக்களை பெண்களை சட்டப்பேரவைக்கு அவர் சார்பாக அனுப்பி வைக்கலாம். அந்த 2 பெண்கள் யாரு அப்படிங்கிறத லெப்டினன்ட் கவர்னர் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. 2023ஆம் ஆண்டு இதை அப்படியே தலைகீழா மாறுது. எந்த மாதிரி அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வசிக்கக்கூடிய அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி ஒரு 2 எம்எல்ஏக்களும், இதே மாதிரி காஷ்மீர்ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வெளியில போய் வசிக்கக்கூடிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி ஒரு எம்எல்ஏவே ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய லெப்டினன்ட் கவர்னர் நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் கொண்டுட்டு வரப்படுது. சோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 5 எம்எல்ஏக்களை அங்க இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் நியமிக்கலாம். இந்த நியமனத்துல ஆட்சியாளருடைய பங்கு எதுவுமே இருக்காது.
லெப்டினன்ட் கவர்னர் யாரை சொல்றாங்களோ அவங்க தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அந்த சட்டப்பேரவை எம்எல்ஏக்களா வந்து உள்ள போறாங்க. ஸோ இந்த 5 நியமன எம்எல்ஏக்களுக்கும் மக்களை சந்திச்சு தேர்தலில் ஜெயிச்சு வராங்க இல்லையா, அந்த எம்எல்ஏக்களுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கோ என்ன பவர் இருக்கோ எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து இந்த சட்டத்தில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்போ 90 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. சட்டமன்றத்தில் வந்து 95 வந்து மாறிடும். ஏன்னா 5 நியமன உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ பெரும்பான்மையை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 48 அப்படின்னு மாறுது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டப்பேரவையில் எந்த கட்சிக்கு வந்து 48 உறுப்பினர்கள் இருக்காங்களோ அந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் வந்து பெரும்பான்மை அடிப்படையில் அவங்களால எந்த சட்டமாக இருந்தாலும் பாஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 5 நியமன எம்எல்ஏக்களுடைய இருப்பு வந்து அந்த கட்சியுடைய ஃபங்க்ஷனிங்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதை தான் வந்து கடந்த சில நாட்களாகவே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பி கொஸ்டினுக்கு உள்ளாக்கிக்கிட்டு வராங்க. எதனால அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே மக்களால் நியமிக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கும்போது ஒரு 5 எம்எல்ஏக்களை அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கலந்து ஆலோசிக்காம லெப்டினன்ட் கவர்னர் நியமிக்கிறது வந்து டெமோக்ரஸிக்கு ஜனநாயகத்துக்கு எதிரானது, மறைமுகமாக வந்து ஆட்சியை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு இறங்குறதுக்கான வழி இது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாமே கண்டிச்சிட்டு வராங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய தேர்தல் முடிவுகள் படி காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியில வந்து ஒரு 49 தொகுதிகள் இருக்கு. ஸோ 95 பேர் சட்டப்பேரவையில் இருந்தாலும் மெஜாரிட்டிக்கு தேவையானதை விட அதிகமாக ஒரு எம்எல்ஏ இருக்க தான் செய்கிறாரு. இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இது எப்படி மாறப்போகுது, இந்த 5 நியமன எம்எல்ஏக்கள் வந்து இந்த உமர் அப்துல்லாவுடைய ஆட்சிக்கு வந்து ஒரு த்ரெட்டாக வந்து மாறுவாங்களா? துணைநிலை ஆளுநர்கள் வந்து ஏற்கனவே பாண்டிச்சேரி மற்றும் டெல்லியில் வந்து அரசியல் ரீதியாக வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் வந்து ஜம்மு காஷ்மீர்லையும் வந்து தொடருமா? அப்படி தொடர்ந்தால் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய எதிர்காலம் என்னாகும்? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நாங்கள் மாநில அந்தஸ்தை மீட்டு தருவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவுடைய கனவு வந்து நிறைவேறுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.